ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிஸ்கட்டை வச்சு கேக் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த பிஸ்கட்டை பிச்சு கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிஸ்கட்டை பிரிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஸ்கட் உள்ள க்ரீமெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாமே உடச்சி போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஏன் நம்ம உடச்சி போடுறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது முழுசாக போட்டு அரைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம உடச்சி போடுறோம். பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பிஸ்கட்டை. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப் அளவுக்கு 3/4 கப் ஜீனியை நல்லா பொடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதில் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. அது அப்படியே இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சைடாக கிண்டணும். மாற்றி மாற்றி கிண்டிங்கன்னா கேக்கு சரியாகவே வராது. இப்போ 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வரணும். நீங்கள் வந்து விஸ்கை போட்டு கலக்குனீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு இந்த பதத்துக்கு வந்துடும். ஆனால் கரண்டி வச்சு கலக்குனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி தூக்கும்போது எவ்வளோ நீட்டாக வந்து உழுவுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு திட்டியாலும் உழுவக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை போட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயோ ஆயிலோ இல்லாட்டி பட்டர் ஷீட்டு நெய் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கைவிடாமல் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கோதுமை மாவையும் போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா இப்படி இருக்கணும். நல்லா நாலா பக்கமுமே போயிருக்கணும் கோதுமை மாவு. இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்ச பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு தட்டை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே வந்து பபுள்ஸ் இருக்கும். பபுள்ஸ் இருந்தால் வேகும்போது நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பாதாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் பாதாம் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ நாங்கள் சாப் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் போட்டுக்கலாம். இதுவும் பாதாம் தான். இப்போ வந்து இந்த பாத்திரத்துக்கு சமமான தட்டை எடுத்து முடிக்கலாம். இப்படி சமமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு வேஸ்ட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்படி தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுற பேட்டர் எடுத்து அதில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். நாலு பக்கம் சுற்றி ஒட்டவே கூடாது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடியில் விசிலும் போடக்கூடாது, கீழே பெல்ட்டும் போடக்கூடாது. அதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே 3/4 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வந்திருக்கு.
இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க. நல்லா வெந்துருச்சு, வாங்க போய் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.